பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் யூடியூப் குடும்பங்களுக்கும் மற்றும் நம்முடைய ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை என்னை நடத்தி வருகிறது நம்மால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவ்வளோ ஆச்சரியமாகவும் கிருபையாகவும் நடத்துகிறார். காரணம், அவருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலும் என் மேலும் இருக்கிறது. இதுதான் நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை. அனுதினமும் ஆவியானவரோடு என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி ஏதோ சில நிமிடம் நேரமாக இருந்தாலும் 24 மணி நேரத்துக்கும் அது உங்களுக்கு ஒத்தாசையாகவும் உதவியாகவும் இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 பேரோடு நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களை, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். சொல்லுகிறது யார்? பேதுரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு என்றாலே ஒரு கிறிஸ்தவர்கள் மறக்க மாட்டார்கள். அவர் இயேசுவையே அறியேன் என்று மறுதலித்தவர், அவரை பற்றி தெரியாது என்று சொன்னவர். ஆனால் அந்த பேதுரு இந்த 2ஆம் அதிகாரம் ஆரம்ப வசனங்களில் தான் அபிஷேகம் பெறுகிறார். அபிஷேகம் பெற்ற அந்த உடனே அவருக்குள்ளிருந்து வந்த வார்த்தையை பாருங்கள். அதாவது அவர் பேசுகிறதை பாருங்கள். உரத்த சத்தமா, யூதர்களை, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களை, நீங்க எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இந்த வார்த்தையில அவருக்குள் ஒரு தைரியத்தை நான் பார்க்கிறேன். தைரியப்படுத்தும் ஆவியானவர், தைரியத்தை கொடுக்கும் ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நடத்துவார். எப்படியும் கர்த்தர் நடத்துவார். கடைசி நிமிஷத்துல தேவன் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் என் கூட இருக்கிறார் என்ற ஒரு அளவு கடந்த ஒரு தைரியம் உங்களுக்கு வேணும். அது எப்படி? அவர் எனக்கு தெரியும், இவர் எனக்கு தெரியும், அப்படி இல்லை. உங்களுக்குள்ளே ஆவியானவருடைய அபிஷேகம் கரை புரண்டு ஓடுமானால் அந்த ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்திடுவார். உங்களுக்கு முன்னால் யார் இருந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஆமாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் என்ற ஒரு விசுவாச நம்பிக்கை உங்களை அறியாமலேயே உங்களுடைய இரத்தத்தில் அப்படி ஊறிடும். பிரியமானவர்களே, அதனால இந்த நாளை குறித்து கவலைப்படாதீங்க. இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள், இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், ஒரு மனமகிழ்ச்சி நாளாக தான் இருக்க போகிறது. ஜெபம் பண்ணலாமா? இந்த வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். அவர் தைரியப்படுத்துவார், திடப்படுத்துவார். இன்னும் சொல்லட்டா, மற்றவங்களை தைரியம் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தினால ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தைரியத்தை இழந்து அதைரியத்தோடு கலக்கத்தோடு, ஒருவேளை பொருளாதாரமோ வியாதியோ குடும்ப கஷ்டமோ அல்லது ஏதோ ஒரு வாழ்க்கையின் சவாலை சந்திக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தால் இப்பொழுது அவர்களுக்குள்ளே 2 மடங்கு அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஒரு வல்லமையான தைரியத்தை கொடுங்கப்பா. எதையும் சமாளிக்க, எதையும் சந்திக்க, எதையும் மேற்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எத்தனை வல்லமை உள்ள ஆவியானவர் உங்களோடு பேசினார் அல்லவா? இனியே நீங்க கலங்குறீங்க? இனி நீங்க ஏன் பயப்படுறீங்க? தைரியமா நில்லுங்க. கர்த்தருடைய நாமத்தில் நில்லுங்க. அவர் உங்களுக்காக எதை வேண்டுமானால் செய்வார். ஒன்று மறந்துடாம டெய்லி சொல்லுவேன். என்னது? மற்றவங்களுக்கு இந்த குறுஞ்செய்தியை நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, ஷேர் பண்றது கொஞ்சம் நேரம் தான், ஆனால் அவர்களுக்குள்ளே பலத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரியா? மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299946363. இமெயில்
gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.